Hi. I can't even talk properly, so excuse me. ஒரு 2 days பேக் ஒரு நியூஸ் வருது தட் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பொண்ணு ஒரு ஜவுளி கடையில் ஒர்க் பண்ணுறா. அந்த பொண்ணை வந்து ஒரு கொஞ்ச நாளாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆண் ஏதோ ஒரு ரீசன்னால அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பையன் வந்து நல்லவன் இல்லைன்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸே வார்ன் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவளை பின்தொடர்ந்து வந்திருக்கான். வந்து அவளை வந்து டார்ச்சர் பண்ணி மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி 80% ஆஃப் த உடம்பு எரிஞ்சிருக்கு. ஜிஹெச்ல கூட்டிட்டு போய் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் காப்பாற்ற முடியல, அந்த பொண்ணு போயிடுச்சு. இந்த நியூஸ் வந்து வருது, ஒருத்தர் இந்த நியூஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு ஆதரவாக நிறைய காமெண்ட்ஸ். ஐயோ இந்த சொசைட்டியை நினைச்சா பயமா இருக்கு, ஐயோ நம்மளுக்கு என்ன நடக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்கு, ஐயோ இந்த பொண்ணோட ஃபேமிலியை இவங்க தான் பார்த்துக்கணும், ஐயோ அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு. அந்த பொண்ணுக்கு ஆதரவாக அவ்வளோ காமெண்ட்ஸ். அதில் நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் தட் அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணியிருக்குமோ யாருக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பீப்புளெலாம் நினச்சாதான் பயமா இருக்கு. மென் ஆர் கிரியேட்டட் டு சேஃப்கார்ட் விமன். அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்துடக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக men are created. I mean, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால தான் அவங்கள பெண்கள் விட பலசாலியாக படைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே இது யூஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் எங்கே இந்த மாதிரி ஒரு மென் கிட்ட நம்ம போய் மாட்டிக்கிறோமோ அப்படிங்கிற பயத்தினால தான் மோஸ்ட் ஆஃப் தி விமன் ஆர் அன்மேரிட். தே டோன்ட் ஈவன் வாண்ட் டு கெட் இன் டு அ ரிலேஷன்ஷிப். நான் என் லைஃப்ல நிறைய ஆண்கள் பார்த்துருக்கேன். ஈவன் ஐ வாஸ் பிட்ரேட், ஐ காட் சீட்டட். பட் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஒருத்தர் கொளுத்துற அளவுக்கு ஒரு கோவம் வந்ததே இல்லையே இந்த பெண்களுக்கும். தெரியல, மோஸ்ட் ஆஃப் தி பெண்கள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Why do men continuously do a lot of things against women like this? இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் நம்ம கேள்விப்பட்டு தானே இருக்கோம் இப்போ வரைக்கும். Why it is not even stopped? Please பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணு இப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளீஸ் ஸ்டார்ட் ரேசிங் யுவர் சன் இன் a very good way. அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் இப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுங்க. நாளை பின்ன ஐயோ ஒரு பொன் குழந்தை பிறந்தா ஐயோ இது யார்கிட்ட போய் மாட்டிக்க போறதோ, அச்சோ அவனை அந்த குழந்தையோட அப்பா இவளை எப்படி ட்ரீட் பண்ணுவானோ, ஐயோ இந்த குழந்தை என்னெல்லாம் கஷ்டப்பட போறதோ அப்படின்ற பயத்திலேயே வந்து குழந்தைங்களை பேரண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ராமாவை நீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. எஸ்பெஷலி பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் ஆல் திஸ். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ வாண்ட் சொசைட்டி டு பி இன் a very good way. I don't know what to say. எனக்கு இந்த சொசைட்டி வந்து ஒரு ரொம்ப ட்ராமடைசிங்கா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கே யூ ஹேவ் டு திங்க் ட்வைஸ் டு கெட் இன்டு சம்திங். அந்த மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ்.